Welcome to Sri Vinayaka CNC CAD CAM Technology. நான் உங்க சரவணன். இன்னைக்கு நம்ம சாலிட் கேமோட another tutorial, அதாவது tutorial number 1 அது பார்க்க போறோம். ஸோ இந்த tutorial number 1ல நான் என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா சாலிட் கேம்ல sketching and relation இந்த ரெண்டும் தான் வந்து இன்னைக்கான tutorialல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் கேம் சாஃப்ட்வேரை ஸோ சாலிட் கேம் பத்தின இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல இருந்து இதை கண்டினியூஷனா பாருங்க. ஸோ சாலிட் கேம் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணோடனே இப்படிதான் இருக்கும் வெல்கம் ஸ்கிரீன். இதுல ஃபர்ஸ்ட் திங் நான் நியூ கமெண்ட் போறேன். நியூ கமெண்ட் போயிட்டு அங்க நியூ அப்படின்னு கொடுத்துறேன். இது வந்து ஒரு வெல்கம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே சொல்லியிருப்பேன், இந்த சாலிட் கேம்ன்றது சாலிட் ஒர்க்ஸோட இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர், ஒரு ஆட்-இன் சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதுல பார்ட்ல போனாதான் நம்ம 2D and 3D ஸ்கெட்ச் பண்ண முடியும் அப்படின்றதும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பார்ட்ல தான் போயிட்டு இப்ப ஸ்கெட்ச்னா என்ன, ரிலேஷன்னா என்னன்றத டே 1 டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஸோ நம்மளுக்கு இது ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நம்ம ஒர்க் பண்ண போற ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டூல் பார்ஸ், இது வந்து டேப்ஸ், இது ரிப்பன்ஸ், இது ட்ரீ, நம்ம டிசைனோட ட்ரீ. ஓகே, நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இங்க தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட் கேம்ல வந்து நம்ம 2D ஸ்கெட்சிங் பண்ணணும், 3D மாடலிங் பண்ணணும்னா நம்மளுக்கு சிம்பிள் ஷேப்ஸ்லாம் கிடையாது. சிம்பிள் ஷேப்ஸ் அப்படின்னா ஒரு சிலிண்டர், பிளாக்கு, ஸ்பியரு, கோனு, டாரஸ், அந்த மாதிரி சிம்பிள் ஷேப்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே ஸ்கெட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஸ்கெட்ச் நம்ம சாலிட் கேம்ல எப்படிலாம் பண்றாங்கன்னா அதுல முதல் மெத்தட் வந்து எந்த பிளேன்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நீங்க டாப் பிளேன்ல ஸ்கெட்ச் பண்ண போறீங்களா, ஃப்ரண்ட் பிளேன்ல ஸ்கெட்ச் பண்ண போறீங்களா, இல்ல ரைட் சைட் பிளேன்ல ஸ்கெட்ச் பண்ண போறீங்களா, இதெல்லாம் இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இது ஒரு மெத்தட். எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டைரக்டா ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ரூட் இல்ல ரிவால்வ் ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணாலும் எந்த பிளேன்ல நீங்க ஸ்கெட்ச் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் டாப் பிளேனை சூஸ் பண்றேன் அப்படின்னா ஓகே, நம்ம ஸ்கெட்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க லைன், சர்க்கிள் எது வேணா நீங்க டிரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துட்டு அது எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆயிடும். இதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, இப்ப திருப்பி நான் ஃபைல்ல போயிட்டு நியூ பேஜ் ஓபன் பண்றேன். பார்ட் ஓகே, அகைன் நான் நியூ பேஜ் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து நான் திருப்பி அதை க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸிஸ்டிங் இருக்கு, நான் அதையும் க்ளோஸ் பண்ணேன். இப்போ இது ஒரு மெத்தட், அதாவது ஸ்கெட்சிங்ல. இப்போ நான் திருப்பி ஃபைல்ல போயிட்டு நியூ பார்ட்ல, ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொன்னேன்னா டைரக்டா நீங்க எக்ஸ்ட்ரூட கிளிக் பண்ணாலே எந்த பிளேன்ல டிரா பண்ணணும்னு கேட்பாங்க. சரி, செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டாப் பிளேனோ, ஃப்ரண்ட் பிளேனோ, ரைட் சைட் பிளேனோ எதுவா வேணா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்ப நான் டாப் பிளேன்ல வச்சுட்டு இங்கே ஸ்கெட்ச் ஆப்ஷன் வரும். ஓகே, இல்ல நீங்க ஃப்ரண்ட் பிளேன்ல வச்சாலும் ஸ்கெட்ச் ஆப்ஷன் வரும், நீங்க ரைட் சைட் பிளேன்ல வச்சாலும் ஸ்கெட்ச் ஆப்ஷன் வரும். இதுல எதை வேணா நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து டாப் பிளேன் இல்ல ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச், இது ரெண்டாவது மெத்தட். இப்பவும் உங்களால டிரா பண்ணிக்க முடியும். எஸ்கேப். ஓகே, சோ அகைன் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்ப நியூ ஸ்கெட்ச் எடுக்கணும் எனக்கு, இந்த ஸ்கெட்ச் ஓகே சார். இப்ப நான் ரெக்டாங்கிள் போறேன், ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டிரா பண்றேன், ரைட் கிளிக் கொடுத்து செலக்ட் கொடுத்துறேன். இப்ப திருப்பி இன்னொரு ஸ்கெட்ச் நான் ஃப்ரண்ட் பிளேன்ல டிரா பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் பிளேன், இன்னொன்று வந்து டாப் பிளேன் இல்ல ரைட் சைட் பிளேன்ல நான் டிரா பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ஸ்கெட்ச்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த ஸ்கெட்ச்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆனாதான் நீங்க அடுத்த பிளேனை சூஸ் பண்ணி அதுல நீங்க இன்னொரு ஸ்கெட்சை டிரா பண்ண முடியும். அது 2Dயா இருக்கட்டும் இல்ல 3Dயா இருக்கட்டும். ஸோ அப்ப நான் இதுல இருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறது?
ஒன்னு எக்ஸிட் ஸ்கெட்ச், நீங்க டைரக்டா இங்க போய் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கலாம். ரெண்டாவது மெத்தடு நான் இந்த பிளேன் செலக்ஷன் சொன்ன மாதிரியே, முதல் மெத்தட் நான் ஃபியூச்சர்ல போய் நீங்க டைரக்டா எக்ஸ்ட்ரூட கிளிக் பண்ணாலே பிளேனை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ரெண்டாவது நீங்க டைரக்டா அந்த அந்த பிளேனை கிளிக் பண்ணாலே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரிதான் எக்ஸிட் ஸ்கெட்சுக்கும். ஸோ எக்ஸிட் ஸ்கெட்சுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்னு எக்ஸிட் ஸ்கெட்ச் இங்க கொடுக்கலாம், இன்னொன்னு இங்க, அதாவது ரைட் சைட்ல மேல டாப் கார்னர், ஸோ அங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்க கொடுத்தாலும் எனக்கு எக்ஸிட் ஆகும், இங்க கொடுத்தாலும் எக்ஸிட் ஆகும். இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆயிடுச்சா? திருப்பியும் நீங்க இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலா எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆயிடும். சும்மா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல எங்க வேணா நீங்க மவுஸ் வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம். செகண்ட் திங், அகைன் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அந்த இதை வந்து ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணி காமிப்பாங்க. இப்ப அடுத்த பிளேனுக்கு நீங்க ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ரைட் சைட் பிளேன் போறேன், ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இப்ப நான் ரைட் சைட்ல என்ன வேணா டிரா பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிளா இருக்கட்டும். ஓகே, நான் வந்து சென்டர் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதையுமே நான் வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துறேன். இங்க கூட போய் நம்ம கொடுக்கலாம் எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ ஐசோமெட்ரிக் வியூ வரேன், அவ்வளவுதான். சோ இது வந்து நான் ஃப்ரண்ட் பிளேன்ல டிரா பண்ணது, இது வந்து நான் ரைட் சைட் பிளேன்ல டிரா பண்ணது. இப்போ ஃப்ரண்ட் பிளேன் வந்து ஏன் ஷேடிங்னா, அந்த ஸ்கெட்ச் 1 நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா அதுல நம்ம அதை ஷேட் பண்ணி காட்டுவாங்க. ஸ்கெட்ச் 2 கிளிக் பண்ணா இதை ஷேட் பண்ணி காட்டுவாங்க. இதுதான் வந்து ஸ்கெட்சிங் இன் சாலிட் கேம். எப்படி வந்து நம்ம ஸ்கெட்சிங் ஆரம்பிக்கிறோம், இது தெரிஞ்சாதான் நம்ம 2D ஸ்கெட்சிங் 3D மாடலிங்லாம் பண்ணவே முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ அகைன் நான் நியூ கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்தலாம். ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரிலேஷன்ஸ் பத்தி பார்த்தலாம். ஸோ ரிலேஷன்ஸ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் டாப் பிளேன்ல போயிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு லைன் டிரா பண்றேன். அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி அந்த லைனை சும்மா இந்த லைன் மேலேயே நீங்க மவுஸை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஷேட் பண்ணி காட்டும். அதுக்கு நேம் என்னன்னா மர்ஜிங். அப்ப அந்த லைன் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகுது. ஸோ அந்த மர்ஜிங் சிக்னல் கிடைச்ச உடனே அந்த சிக்னல், அந்த கலர் மாறுது பாருங்க, தெரியுதா? அந்த சிக்னல் கிடைச்ச உடனே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லைன் வந்து இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி அந்த சிக்னல் பாருங்க, அந்த சிக்னல் கிடைச்ச உடனே நீங்க இது பண்ணி. ஸோ இப்போ இதோட ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க கூட இருக்கும் டிஸ்பிளே ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரிலேஷன்ஸ் வருது பாருங்க. ஸோ ரிலேஷன்ஸ் இங்க இருக்கு பாருங்க, டிஸ்பிளே ரிலேஷன்ஸ் இருக்கும். என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குன்னா, ஒரு ஹரிசாண்டல் ரிலேஷன் இருக்கு. அது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த லைன் இதுதான் ஹரிசாண்டல். செகண்ட் ரிலேஷன் எனக்கு வெர்டிக்கல் ரிலேஷன் இருக்கு, நான் வெர்டிக்கலா போட்டிருக்கிற லைனோட ரிலேஷன். தேர்டு இந்த வெர்டிக்கல் ரிலேஷன், அடுத்தது கோஇன்சிடென்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாயிண்ட் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணா இதுதான் வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லைனும் இந்த வெர்டிக்கல் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் கோஇன்சிடென்ஸா இருக்கு. தட் மீன்ஸ் கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், கோஇன்சிடென்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங்னா, இதை பாருங்க, இந்த கோஇன்சிடென்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால இப்படி லைனை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ டிராகிங் பண்ற மாதிரி இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்க இந்த இடத்துல கூட பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கோஇன்சிடென்ஸ்ல இருக்கிற ஒரு கிரேட்டர் அட்வான்டேஜ். மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க, இந்த கோஇன்சிடென்ஸ் கிளிக் பண்ணி நீங்க அழகா மூவ் பண்ணிக்கலாம். அகைன் இதை கிளிக் பண்ணி அழகா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும், இந்த கோஇன்சிடென்ஸை கிளிக் பண்ணி அகைன் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகைன் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த கோஇன்சிடென்ஸை நான் டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அகைன் இதை கிளிக் பண்ணி என்னால எடுத்துட்டு போய் வேற இடத்துலயும் வைக்க முடியும். தெரியுதா? ஸோ அகைன் என்னன்னா, இங்க பாருங்க, இந்த லைனை வந்து என்னால
இப்படி என்லார்ஜ் பண்ணவும் முடியும், இப்படி கம்ப்ரஸ் பண்ணவும் முடியும். ஸோ அகைன் இந்த லைன் இங்க கிளிக் பண்ணி என்னால் எடுத்துட்டு போய் இங்க வைக்க முடியும், இல்ல இங்கேயும் வைக்க முடியும். வச்சுட்டு அகைன் இதை என்லார்ஜ் பண்ண முடியும். அகைன் இதை இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட மர்ஜ் பண்ணவும் முடியும். இப்படி சென்டர் பண்ணி பேரலல், அதாவது பேரலல் பண்ணிக்கவும் முடியும். இப்ப தெரிஞ்சல உங்களுக்கு பேரலல், இந்த பேரலல் அது காட்டுறாங்க பாருங்க, பேரலல். சோ அதை வந்து என்னால பேரலல், அது பேரலல்னு சொல்லலாம், ஹரிசாண்டலும் சொல்லலாம். இது எப்படி நான் ஹாரிசாண்டல் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வருது பாருங்க, வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வருது, ஹாரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பும் வருது. எங்க சார் வருது, என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, என்னோட மவுஸ் கர்சர் இருக்கா, அந்த கர்சருக்கு பக்கத்துல பிளாக் கலர்ல சின்னதா ஒரு 2 லைன் காட்டுறாங்க. அதுல ஒண்ணு வெர்டிக்கல் ரிலேஷன், இன்னொன்னு வந்து ஹரிசாண்டல் ரிலேஷன். அப்ப ஹரிசாண்டலா ஈக்குவலா இருக்குன்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் அந்த டாட்டட் லைன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ இது மாதிரி நீங்க ஹரிசாண்டலா பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துடலாம். ஸோ செகண்ட் திங், இதை கிளிக் பண்ணுங்க, கோஇன்சிடென்ஸ்ல இருக்குன்னா ஓகே, அந்த கோஇன்சிடென்ஸை நீங்க டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அகைன் இதை எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல இதுக்கு ஹரிசாண்டலா வேணும் அப்படின்னா நீங்க அகைன் இதை கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதோ, ஸோ அந்த டாட்டட் லைன்ஸ் காட்டுறாங்க பாருங்க, அதுல நீங்க ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அகைன் இதை எடுத்துட்டு போய் நான் அங்க மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்க இதை கிளிக் பண்ணி எடுத்துட்டு போய் இங்க மெர்ஜ் பண்ணி, இது அகைன் ஹரிசாண்டலா வேணும்னா நீங்க அகைன் இதை அந்த டாட்டட் லைன்ஸ் தெரியும் போது மவுஸ்ல இருந்து கையை எடுத்தலாம். ஓகே, சோ இது பேர் தான் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க. இதுல டோட்டலா எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்குன்றத நீங்க டிஸ்பிளே ரிலேஷன்ஸ்ல போய் பார்த்துக்கலாம். ஓகே, டிஸ்பிளே இங்க போனீங்கன்னா தெரியும், டிஸ்பிளே அண்ட் டெலிட் இல்ல ஆட் ரிலேஷன், ஏதாவது நீங்க ஆட் பண்றதுனாலும் அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். சோ அதை பத்திலாம் நான் அடுத்த டுட்டோரியல்ல சொல்றேன். ஓகே, ஸோ ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் அதுவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பட் இப்போ இந்த வீடியோல வந்து ஸ்கெட்சிங், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லைனை நம்ம எப்படிலாம் டிராக் பண்றோம், அதுல ஹரிசாண்டல் எப்படி, வெர்டிக்கல் எப்படி, ஸோ அதே மாதிரி இந்த லைனை கிளிக் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸ் என்னன்றதை அதை கொடுத்துக்கலாம். இஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50 mm கொடுத்துக்கிறேன் அப்படின்னா 50 mm ரீச் ஆகும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த லைன் எடுத்துட்டு போய் நான் இதுல திருப்பி நான் ஹரிசாண்டலா போகணும், திருப்பி இதை சைஸை குறைச்சிக்கணும், டிக்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணிட்டு கூட நான் வேல்யூ கொடுத்துக்கலாம், இங்க எடிட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 20 mm. ஓகே, இது மாதிரி பண்ணிக்கலாம், எக்ஸ்லயும் ஒய்லயும் சொல்றேன். ஓகே, திருப்பி இதை கிளிக் பண்ணா கோஇன்சிடென்ஸ் இருக்கான்னு பாருங்க, கோஇன்சிடென்ஸ் இல்லைன்னா உங்களால இதை லிஃப்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே, இதை திருப்பி ஜாயினும் பண்ணிக்கலாம். இப்ப ஜாயின் பண்ண என்ன திரும்ப ஆகும், நான் எடுத்துட்டு போய் அதை மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணிட்டேன்ல, இப்ப பாருங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோஇன்சிடென்ஸை நான் டெலிட் பண்ணிடுறேன். சோ அது ஜாயின் பண்ணோம்னா பாத்தீங்களா, எனக்கு அந்த பேஸ் லைனும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து இதான். புரியுதா உங்களுக்கு? இந்த லைன் எடுத்துட்டு போய் நான் இந்த லைனோட எண்ட் ஆஃப் த கார்னர், அதாவது எண்ட் ஆஃப் த எட்ஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த லைனை எடுத்துட்டு போய் இந்த லைனோட எண்ட் ஆஃப் த எட்ஜ்ல 2 எட்ஜையுமே நான் ஒண்ணா கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்னால அந்த 2 எட்ஜையும் சேர்த்தே மூவ் பண்ண முடியும். இது மாதிரி 2 எட்ஜையும் சேர்த்து, அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டீங்க பாருங்க, இதை எடுத்துட்டு போய் நான் இதுல இந்த எட்ஜோட கனெக்ட் பண்றேன். இப்போ அங்க கிளிக் பண்றேன், அங்க கோஇன்சிடென்ஸ் எதுவும் இல்லை. சோ அதனால என்னால ரெண்டுத்தையும் சேர்த்தே இது பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாருங்க எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ கோஇன்சிடென்ஸ் இருக்கு, அங்க பாருங்க கோஇன்சிடென்ஸ் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு அவர் எப்படி வேணா நீங்க பாருங்க, உங்களுக்கு என்ன 2D ஸ்கெட்சிங் மாடல் வேணுமோ அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பக்காவா பண்ணலாம். ஓகே, சோ இந்த கோஇன்சிடென்ஸ் இருந்ததுன்னா உங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ இந்த கோஇன்சிடென்ஸை டெலிட் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகா டிஃபைன் பண்ணிக்க முடியும். திருப்பி அதை திருப்பி நீங்க அங்கேயே கூட வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இங்க கோஇன்சிடென்ஸ் இல்லைன்னா அப்ப அதை என்னால இது பண்ண முடியும். ஓகே, சரி, இதுதான் ஸ்கெட்சிங் அண்ட் ரிலேஷன், கோஇன்சிடென்ஸ்,
parallel பார்த்தோம், horizontal பார்த்தோம், vertical பார்த்தோம். So next tutorialல நான் உங்களுக்கு line commands, line, center line, midpoint line, okay? So with editing option, ஒரு line பண்ணிட்டு அதை நம்ம எப்படி edit பண்றோம், அந்த லைனை வந்து நம்ம ஆங்கிள் ஆக்கணும்னா எப்படி ஆங்கிளை திருப்பி எடிட் பண்றோம், அதை பத்திலாம் வந்து நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்கெட்சிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம என்னதான் நியூ பேஜ் எடுத்தாலும் சாலிட் கேமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்கெட்சிங் நீங்க இல்லைன்னா சும்மாலாம் வரைய முடியாது. அங்க பாருங்க, சும்மாலாம் அந்த ஒர்க் பிளேஸ் நீங்க கிளிக் பண்ணிலாம் வரைய முடியாது. நீங்க லைனை கிளிக் பண்ணா கூட அவன் எந்த பிளேன்னு கேட்பான். ஸோ கண்டிப்பா யூ ஷுட் செலக்ட் த பிளேன். அப்ப அந்த பிளேனை செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஓகே, அந்த பிளேனை செலக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால ஸ்கெட்ச் பண்ணவே முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, டாப் பிளேனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. அப்பதான் என்னால ஸ்கெட்ச் பண்ணவே முடியும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லைன்னா என்னால ஸ்கெட்ச் பண்ண முடியாது. அப்பதான் என்னால ஸ்கெட்ச் பண்ணவே முடியும். ஸோ ஸ்கெட்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பிளேன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்க ஸ்கெட்ச்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கெட்சிங்கை நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வீடியோல நான் நெக்ஸ்ட் டியூட்டோரியல் கமெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I hope you people are doing good. God bless you always. Good luck and watch the videos and keep support always. Okay, all the best.